அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கு சீலிடப்பட்ட கவரில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ. டார்வின் ஜியோ, இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது குறித்தும் முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். 2012 முதல் 15ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு போக்குவரத்துறையுடைய அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அப்போது அவர் பல்வேறு நபர்களிடம் போக்குவரத்து துறையில் வேலைக்கு பணியமர்த்துவதற்காக டார்வின், நீங்க லைன்ல இருக்கீங்க. இந்த வழக்கின் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். டார்வின் ஜியோவின் தொலைபேசி இணைப்பில் தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கின் நிலை குறித்து சீலிடப்பட்ட கவரில் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ. டார்வின் ஜியோ, நீங்க இந்த வழக்கு குறித்து முழுமையா பதிவு பண்ணலாம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுப்பப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்து இருவேறு வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சிபிசிஐடி போலீசார் ஒரு வழக்கையும், அதே போன்று அமலாக்கத்துறையில் ஒரு வழக்கையும் பதிவு செய்திருந்தார்கள். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு என்பது சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்ற வழக்காகும். அந்த வழக்கில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு பின்னர் 471 நாட்களுக்கு பின்பு அவர் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் பெற்றிருந்தார். இந்நிலையில் இந்த போக்குவரத்து பணம் பெற்றதாக மோசடி செய்ததாக கூறப்பட்ட அந்த வழக்கு என்பது விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு இருந்தவர் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே விதமான சமரச பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் நடைபெற்று உயர்நீதிமன்றமும் அந்த வழக்கை முடித்து வைத்திருந்தது. அதன் பின்புதான் உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பான ஒரு வழக்கை ஒய் பாலாஜி என்பவர் தாக்கல் செய்து அந்த வழக்கு என்பது மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை என்பது முடியாத நிலையில் தான் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை ஒய் பாலாஜி என்ற அந்த புகார்தாரர் அணுகியிருந்தார். அந்த மனுவானது நீதிபதி அபய் யோகா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் ஏற்கனவே சென்னையில் நடைபெறக்கூடிய விசாரணை நீதிமன்றத்தினுடைய நிலை அறிக்கை என்ன, அந்த வழக்கினுடைய தரப்பு தற்போது எவ்வாறு இருக்கின்றது உள்ளிட்ட அந்த விவரங்களை தாக்கல் செய்ய விசாரணை நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றமானவர் உத்தரவை பிறப்பித்திருந்தது. சீலிடப்பட்ட கவரில் தான் அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் சீலிடப்பட்ட கவரில் விசாரணை நீதிமன்ற நீதிபதி அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கை என்பது இந்த பரிசீலனை செய்யப்பட்ட பின்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் சில உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த எம்பி எம்எல்ஏக்களுடைய பெரும்பாலான வழக்குகளை கையாளும் அமர்வு என்பது தற்போது பணிச்சுமை அதிகமாக இருந்து வருவதால் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான அந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பு அமர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நீதிபதிகளுடைய ஒரு கருத்தாக இருந்தது. அதுவே தற்போது உத்தரவாகவும் பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இது தொடர்பாக ஒரு சிறப்பு நீதிபதியை நியமித்து தனியாக வழக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பான உத்தரவை அமல்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு அவர்கள் கோரிக்கையும் அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின் ஜியோ.